சபையில் நிதி ஒதுக்கப்படும் எனவும் கண்ணை முடிக்கும் நிதியை ஒதுக்குவோம் எனவும் ஏனைய சபைகளுக்கு 1-10 முறை யோசித்தான் நிதி ஒதுக்க கொண்டிருக்கின்ற ஜனாதிபதி. இதுக்கும் விட ஒரு இனவாதம் தேவையா காட்டுறதுக்கு? ஜனநாயக விரோதிகள் என்று காட்டுறதுக்கு இதுக்கும் விட ஒரு உதாரணம் தேவையா? முழுக்க முழுக்க அரசியல் என்றதை அவர்கள் ஒரு அரசியல் கோணத்தில் மட்டும்தான் அனைத்தையும் அணுகிறார்கள் என்றதை நிரூபிக்கிறதுக்கு இவருடைய இந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்துக்கும் கூட வேற எதுவும் தேவையா? யாழ்ப்பாணத்தில் பாரம்பரியமாக இருந்து சமஷ்டி கட்சி அகில தமிழ் காங்கிரஸ் மக்களை மூலம் கைவிட்டு தங்களை நாடி இருக்க வேண்டும். இனி அவர்களுடைய காலம் கடந்து விட்ட வேண்டும் சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்கார். இதை நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பாரம்பரியமாக இருந்து சமஷ்டி கட்சி அகில தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை மக்களை மூலம் கைவிட்டு தேசிய மக்கள் சக்தியிட்டு திரும்பி இருக்கணும். அவைன்ற காலங்கள் முடிஞ்சிருந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த கையெட்டி விவகாரத்தை அவங்க தீர்த்து வைக்கலாமே. தூக்கி எறியப்பட்ட ஆக்கள் தான் சும்மா ஏதோ ஒரு உதிரியெல்லாம் கத்தி கொண்டு இருக்கிறோம்டா. நீங்கள் தானே பெரிய ஆக்கள், உங்களுக்கு தானே மக்கள் ஆணை கொடுத்துருக்கீங்கன்னு நீங்களே சொல்ல ஏன் நீங்கள் மெட்ட அரசியல் கட்சிகளை பற்றி கதைக்கிறீர்கள்? உங்களுக்கு தானே ஆணை கிடைச்சிருக்கு 6 மாதத்துக்கு முன்ன. கையெட்டியை வச்சு காட்டுங்க. அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த மக்கள் யாருடைய பக்கம் இருக்கிறோம். 24% வாக்கை பெற்ற தேசிய மக்கள் சக்தி 24% வாக்கை மட்டும்தான் யாழ்ப்பாணத்தில் பெற்றவர். 76% வாக்கு அவர்களுக்கு எதிராக விழுந்தது. அதை வச்சு கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள் என்று அவர்கள் கணக்கு போடணும்டா. இந்த பொருளாதார நாட்டினுடைய பொருளாதாரம் ஏதோ கணக்கு போட்டு தான் பார்க்கணும். எங்கேத்தான் போய் முடிய போகுதுன்றதை மக்கள் கொஞ்சம் யோசிக்க பார்க்கவும். இந்த மகளந்த படுகொலை விவகாரத்துக்கு இந்த அரசு கொடுக்கின்ற முன்னுரிமை வடக்கு கிழக்கில் நடத்தப்பட்ட கொலைகள் காணாமல் ஆக்கப்பட்ட புதைமொழிகள் விவகாரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இல்லை, இதை பற்றி நான் இதுக்கு முதலும் சொல்லியிருக்கின்றேன். பட்டலாந்த விவகாரத்தில் சபாநாயகர் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற குழுவுடைய சபாநாயகர் சொல்லியிருக்கிறார், தேவைப்பட்டால் சர்வதேச பங்களிப்பும் இந்த பத்தலாந்த சித்திரவதை முகாம் தொடர்பான விசாரணைக்கு தாங்கள் பயன்படுத்த தயாராக இருப்பதாக பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். உண்மையிலே இந்த பட்டலாந்த விவகாரத்தில் சர்வதேச ஒரு தலையீடு அவசியம் என்று எந்த அளவுக்கு தேவைப்படும் என்றது சொல்ல முடியாது. என்றால் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறதே பாதிக்கப்பட்ட தரப்பு. அப்போ பாதிக்கப்பட்ட தரப்பு தங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு விசாரணையை நடத்தி அதை அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்படுறது அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கு. ஆகவே அந்த விசாரணை உண்மையிலே எதிர்பார்த்ததுக்கும் கூட அப்படி நடப்பதாக இருந்தால் மிகவும் ஒரு தீர்க்கமான ஒரு உறுதியான ஒரு முயற்சியாக அமையும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கவும் சர்வதேச பங்களிப்பை பற்றி சிந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிற இந்த அரசாங்கம் தமிழர்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த போரிலே ஒரு இனப்படுகொலை செய்ததாக குற்றச்சாட்டப்படுகின்ற பொழுது அதை பற்றி ஒரு சர்வதேச விசாரணையை பற்றி சிந்திக்கிறதுக்கும் தயாரில்லை. உண்மையிலே சர்வதேச பங்களிப்பு முழுமையாக இருக்க வேண்டியது ஒரு இனப்பிரச்சனை காலத்தில் நடைபெற்ற ஒரு குற்றங்களை விசாரிக்கிறதுக்கு. ஏனென்றால் இந்த அரசு கட்டமான ஐநா மனித உரிமை பேரவையினுடைய மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இளவரசர் ரெய்ட் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்த 30 வருஷங்களுக்கு மேலாக நடைபெற்ற இனமோதல் காரணமாக அரசு கட்டுமானம் முழுதும் ஒரு பக்கசார்பற்ற தன்மையை இழந்து விட்டது. ஏனென்றால் அரசு ஒரு இனத்துடைய
ஒரு பிடிக்குள்ளே இருந்ததாலேயும் அந்த இனத்துக்கு எதிராக வந்து இல்லாட்டி அந்த அரசு ஒரு இனவாத அரசாக இருந்து அதுக்கு எதிராக வந்து போராடின இன்னொரு இனத்துக்கும் இடையில தான் அந்த மோதல் நடைபெற்ற இடத்துல அந்த கட்டுமானங்கள் அரசு கட்டுமானங்கள் ஊடாக வந்து ஒரு நேர்மையான நம்பகத்தன்மையான ஒரு விசாரணை நடத்த முடியாது. ஆகவே ஆக குறைஞ்சதாக வந்து ஒரு கலப்பு பொறிமுறையாவது அத்தியாவசியம் என்ற கருத்தை அவரை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதை முற்றுமுழுதாக அடுத்தடுப்புக்கே வந்து நிராகரித்து இங்கே ஒரு பட்டலாண்ட விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களே இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற இடத்துல வந்து அவர்களுடைய வழிநடத்தலே வந்து ஒரு முழுமையாக நம்பகத்தன்மையான ஒரு விசாரணை நடத்தக்கூடிய இடத்துல அவர்கள் வந்து ஒரு சர்வதேச விசாரணை கோருகிறார்கள் என்றால் அந்த சர்வதேச விசாரணை என்ற விடயம் தமிழர் விவகாரத்தில் வந்து நிராகரிக்கப்படுறதாக இருந்தால் அது வெறுமனே இனவாதத்துக்காக மட்டும்தான் என்றதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.